ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தக்ஷனுக்கு ஸ்கூல் லீவு பக்ரீத்ன்றதுனால இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை நான் என்ன குக் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். பட் வந்து பிகினராக இருக்கீங்க இல்லை பேச்சுலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். பொங்கல் ஆக்சுவலி ரொம்ப குழஞ்சி போகாமல் கோவிலில் கொடுக்குற அந்த டெக்ஸ்சரில் வரணும் அப்படின்னா ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போகாமல் அந்த ஒன்றும் பாதியமாக இருக்கும்ல அந்த டெக்ஸ்சரில் இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி வைங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக நம்மளுக்கு பொங்கல் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால குக்கரில் வந்து லீக் ஆகி அப்படியே அடுப்பு மேலெலாம் தண்ணி ஊற்றிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லீக் ஆகாது. இன்றைக்கின்னு பார்த்து பாருங்கள், ஸ்கூல் லீவு 7:30க்கெலாம் ஏஞ்சி வந்துட்டான். நான் அப்பா ஆஃபீஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியராக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். இவன் வந்து நல்லா ஏஞ்சி வந்துட்டான். போய் தாத்தா கிட்ட தேங்காய் உடச்சி வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு கொடுத்தா ஈரமாக இருக்குன்றான். ஸ்கூல் டேஸில் எழுப்பி பாருங்களேன், 5 மினிட்ஸ்மான்ட்டு நம்மளுக்கே பாவம் வர மாதிரி கேட்டுட்டு தூங்குவான். இப்போ பொங்கல் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடிட்டோன்னா நமக்கு லீக் ஆகாது, பொங்கி வராது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் விசில் வரும்போது. இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, 2 பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல. சின்ன வெங்காயம் சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ விசில் வரப்போகுது. சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ விசில் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப குழையும் இல்லாமல் இப்போ நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடும். முந்திரி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும். ஹாட் பேக்குக்கு மாற்றி வச்சிடுறேன். இன்னும் சுட சுட இலையில சர்வ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே என் பையனை பாருங்கள் எப்படி பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கான்னு. இப்போ வர வர இவனுக்கு ரொம்ப பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. நான் தேய்க்கிறத பார்க்குறதுனாலையான்னு தெரியல, ஆனால் அவனா சிங்கில் பாத்திரம் வச்சேன்னா கழுவுறேன்ட்டு சோப்பை கரைச்சி விட்டு வந்துடுறான். அவனுக்கு இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்குமான்னு தெரியல, ஆனால் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பாத்திரம் தேய்க்கிறது என்ன, துணி துவைச்சா காய போடுறது ஹெல்ப் பண்ணுறது என்ன, சுவிட்சாக போகும்போது தண்ணி ஜட்டியை நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜட்டி எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை நான் வந்து நினச்சி பெருமைப்படுறதா இல்லை கவலைப்படுறதானே தெரியல. அநியாயத்துக்கு சேட்டை பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ்னால் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா இல்லை இவன் மட்டும்தான் எப்படியான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஒரு 15 நிமிஷம் பருப்பை ஊற வச்சுட்டு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், தக்காளியெல்லாம் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேங்கிறதுனால வீட்டில் மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் காலி பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சந்தை இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி சவ், கேரட், கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் யூஸ்வலாக வைக்கிற மாதிரி தான். காயெல்லாம் வதக்கிட்டு சாம்பார் பொடி போட்டுட்டு தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பை கடைஞ்சி ஊற்றி தாளிச்சிட்டோன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் நான் வந்து பண்ணியிருந்தேன். நமக்கு மேகி மசாலா வச்சு பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வதக்கிட்டு அது கூடவே புடலங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம மேகி மசாலா சேர்த்து எடுத்துட்டோன்னா மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடும். இங்கே மணத்தக்காளி கீரைக்கு 1 கப் பாசிப்பருப்பு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகா 2,
கீரை, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் மண் சட்டியில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் மேகி மசாலாவை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துடலாம். உப்பு மட்டும் சேர்க்காதீங்க, ஏன்னா மேகி மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரும் விசில் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை அந்த கசப்பே தெரியாது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. எல்லாம் மசிச்சு விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் போட்டுட்டு கடைசியாக 2 வரமிளகா கடுகு போட்டு தாளித்து இறக்கிட்டோன்னா நம்மளோட மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லீவில் தான் கீரைலாம் செய்ய முடியுது. ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து மார்னிங் லேட் ஆகிடுது செய்கிறதுக்கு. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. சாம்பார் எங்கள் வீட்டில் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். தயிர் தாளித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தாளித்து வச்சாச்சு. எங்கள் வீட்டு மாஸ்டர் வந்து நான் சொல்கிறேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். மணத்தக்காளி கீரை சொல்லு. துவைச்ச துணியெல்லாம் காய போட்டு தக்ஷனோட டேடியும் வந்துட்டாங்க. அப்புறமா உட்காந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி. கண்டிப்பாக இந்த பொடலங்காய் பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். மேகி மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான், பட் ரொம்ப ஹெல்தி. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐட்டம் தான். நல்லா சாப்பாட்டை பிசைஞ்சிட்டு கீரை கூட சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு குக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.